அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல், வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மக்ருனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி 3 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பியூரி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. பாஸ்தா இப்போ கொதிக்க வைக்கலாம். அதுக்கு நான் ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், பாஸ்தா ஒட்டாமல் வரதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணியிலலாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்து வேக வச்சு எடுத்துருங்க. பாஸ்தா வெந்த உடனே எடுத்து நீங்கள் ஃபேனில் கொஞ்சம் ஆற வச்சுருங்க, குழையாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் ஒட்டாமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவருக்காக தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 3 வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி அடித்து வச்சிருந்ததில்ல, அந்த பியூரியை நம்ம சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன், 1 கியூப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி நான் 2 எடுத்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா மல்லி சேர்த்து வதக்கிட்டு, நம்ம வேக வச்ச தண்ணியை நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஊற்றிட்டு, அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பாஸ்தாலேயும் மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றுறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கீமா மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாஸ்தாவில் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஆட் பண்ணும் போது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடஞ்சிடக்கூடாது, பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.